பேர் போகக்கூடிய சுமோவோ இல்லை ஒரு குளிரோ இதே மாதிரி வந்து ஒரு 10 பேர் போனால் கூட ஒரு 5000 வண்டி போனால் 50,000 பேர் ஆகிடுது. சென்னையை திரும்பி பாய் கொடுத்துரும். ஏன்னா கொடியமங்கலம் பிரச்சனைக்கு அப்புறம் தான் வந்து நம்ம கொடியமங்கலத்துக்கு கூட்டத்தை கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த அரசும் பயந்துச்சு, மற்றவங்களும் கொஞ்சம் பயந்தாங்க. இது அந்த மாநில வந்து வேற மற்ற சமுதாயத்துக்காரங்க இருந்திருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்காது. இன்னைக்கு எத்தனை மினிஸ்டர் போயிருப்பான், தமிழ்நாட்டு போகிறான். ஒரு எம்எல்ஏ ஒரே ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணிட்டு அந்தாலும் போயிட்டாரு. அந்த எம்பி என்னன்னு கூட கேட்கறது இல்லை. யாராட்டு கேட்கறாங்களா மாட்டேங்க. இந்த 3% இடஒதுக்கீடு அன்னைக்கே வந்து கருணாநிதி அனைத்து கட்சி கூட்டம் போடும்போது டாக்டர் வந்து வெளிநடப்பு செய்கிறாரு. இன்னைக்கு வந்து கொடுங்க, அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, பொது பிரிவுலேருந்து எடுத்து கொடுங்க, இதுலேருந்து எடுத்து கொடுக்காங்கன்னா அன்னைக்கு வந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காரு. அதே இதுக்கு திருமாவளவன் அன்றைக்கி வந்து ஒன்றா இன்றைக்கி வந்து அந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்தோம். இன்றைக்கி திருமாவளவன் அப்படியே சீராய்வு மனு பண்ணலாம், அதை வந்து பண்ண கொடுக்கூடாதுன்னு. இன்றைக்கி வந்து டாக்டர் கூட அன்றைக்கி இந்த திருமாவளவன் வந்து ஒற்றுமை அன்றைக்கி ஒன்றா கை கொடுத்துருந்தா இந்த 18% அதற்கு முன்பாக நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால்தான் நானும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். நம்ம யூடியூப் சேனலில் வந்து 2000 பேர் 3000 பேர் வரை பார்க்குறீங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் செய்து கொஞ்சம் ஆதரவு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த யூடியூப் சேனல் நான் எதற்காக ஆரம்பித்தோம்னா, நமக்கு தெரிந்த தகவல் மற்றவர்களுக்கும் செல்லணும், நம்ம வரலாறுகளை புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக, தெரிஞ்சுக்கொள்ளணுங்கிறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலை நான் வந்து துவக்கியிருக்கேன். மற்ற வேறு எந்த ஒரு குறிக்கோளும் கிடையாது. நம்மளுடைய வரலாறுகள் மற்றும் எனக்கு தெரிந்த தகவல்கள் இன்றைக்கி எனக்கு தெரிந்த தகவல் ஒரு 3000 பேர் வரை பார்க்குறாங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மகிழ்ச்சிக்காக தான் அந்த யூடியூப் சேனலை நான் வந்து துவக்கியிருக்கேன். 10 பேர் போகக்கூடிய சுமோவோ இல்லை ஒரு குளிரோ இதே மாதிரி வந்து ஒரு 10 பேர் போனால் கூட ஒரு 5000 வண்டி போனால் 50,000 பேர் ஆகிடுது. சென்னையை திரும்பி பாய் கொடுத்துரும். ஏன்னா கொடியமங்கலம் பிரச்சனைக்கு அப்புறம் தான் வந்து நம்ம கொடியமங்கலத்துக்கு கூட்டத்தை கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த அரசும் பயந்துச்சு, மற்றவங்களும் கொஞ்சம் பயந்தாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப வேண்டாம், நம்ம கிராமங்கள் வந்து குறைஞ்சது ஒரு 10,000 கிராமத்துக்கு 10,000 கிராமத்துக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம தேர்தல் வர அரசாணைக்கு நம்ம 11,000 கிராமத்தில் உணவு இருந்திருக்கோம். இது அரசினுடைய கணக்கு பிராரம். அவன் கணக்கு இல்லாமல் எவ்வளோ கிராமத்தில் இருந்திருப்போம், சில கிராமம் இருக்காமல் விட்டுருக்கான். நம்ம அதுக்குள்ளே பார்த்தோம்னா இன்றைக்கி நமக்கு கிராமங்கள் அதிகமாக இருக்குது. ஒரு 5000 வண்டி நீங்கள் போனால் கூட ஒரு வண்டிக்கு 10 பேர்னாலும் ஒரு 50,000 பேர் ஆகிட்டு. இன்றைக்கி சென்னையை ஒரு சம்மிக்க வச்சிடலாம். நம்மளுடைய 3 முக்கியமான கோரிக்கை: படுகொலையில் தடுக்கணும், அடுத்து மாநில மக்கள் நம்ம மக்கள் தான், அடுத்தவங்களும் இல்லை. எனக்கு இதே அந்த மாநில வந்து வேறு மற்ற சமுதாயத்துக்காரங்க இருந்திருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்காது. இன்றைக்கி எத்தனை மினிஸ்டர் போயிருப்பான், தமிழ்நாட்டு போகிறான். ஒரு எம்எல்ஏ ஒரே ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணிட்டு அந்தாலும் போயிட்டாரு. அந்த எம்பி என்னன்னு கூட கேட்கறது இல்லை. யாராட்டு கேட்கறாங்களா? அது மட்டும் இல்லை, நம்ம இது பாருங்களேன், எத்தனை அமைப்பு பரமக்குடிக்கு எத்தனை அமைப்பு வரான். புதுசாக ஒவ்வொரு கரை வச்சுருக்கான், 100 அமைப்பு வச்சுருக்கான். இந்த ஒரு பரமக்குடி சொல்லுவாங்களே, அறுக்க மாட்டாளுக்கு 58 அருவாங்க மாதிரி. இவங்களுக்கு எதுக்கு இந்த அமைப்பு? தன்னே பாதுகாக்க முடியல, இவங்க தலைவருங்க. இதனால் வந்து அடுத்தவன் என்ன நினைக்கும்? அங்கே பாருங்க, நம்ம சிதறி கிடைக்கிறனால அடுத்தவன் தான் நினைக்கும். இன்னைக்கு பாருங்க இவ்வளோ நடந்துட்டு இருக்கு. இந்த மாநில மக்களுக்காக யாராட்டும் ஒரு பொருள் கொடுத்தாங்களா? டாக்டர் என்ன இது பண்ணிட்டு இருக்காங்க? வேற ஒன்று, நீ இவ்வளோ தலைவர் இருக்க, டெய்லி ஒரு ஆர்ப்பாட்டத்தை வை, அரசு பயப்படல, அதுவும் பண்ண மாட்டேங்க. இந்த 3% இடஒதுக்கீடு அன்னைக்கே வந்து கருணாநிதி அனைத்து கட்சி கூட்டம் போடும்போது டாக்டர் வந்து வெளிநடப்பு செய்கிறாரு. இன்னைக்கு வந்து கொடுங்க, அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, பொது பிரிவுலேருந்து எடுத்து கொடுங்க, இதுலேருந்து எடுத்து கொடுக்காங்கன்னா அன்றைக்கி வந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காரு. அதே இதுக்கு திருமாவளவன் அன்றைக்கி வந்து ஒன்றா இன்றைக்கி வந்து அந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்தோம். இன்றைக்கி திருமாவளவன் அப்படியே சீராய்வு மனு பண்ணலாம், அதை வந்து பண்ண கொடுக்கூடாதுன்னு. இன்றைக்கி வந்து டாக்டர் கூட அன்றைக்கி இந்த திருமாவளவன் வந்து ஒற்றுமை அன்றைக்கி ஒன்றா கை கொடுத்துருந்தா இந்த 18% இந்த 3% உள்ளே இருக்குது நடந்திருக்காது. இன்றைக்கி நம்ம மக்கள் வந்து குறைஞ்சது வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் குறைஞ்சி ஒரு 10 பேர் படிச்சுட்டு வேலைக்கு இருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு முக்கியமானது. அது அப்போ வந்து இந்த 3 கோரிக்கையும் நம்ம இது பண்ணி வலியுறுத்தான் டாக்டர் ஐயா வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி அதனால் இப்போ வந்து ஒவ்வொரு இது நம்ம ஒன்றியத்திலேருந்து கரெக்டாக சொல்லணும். கரெக்டானா நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வர இன்னும் நமக்கு நாள் இருக்குது, இன்னும் 15 நாள் 16 நாள் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு கிராமத்துக்கு டெய்லி போய் ஒரு ஊருக்கு ஒரு வண்டி ரெடி பண்ணி ஒவ்வொரு ஒன்றியத்தில் நம்ம மாவட்டத்தில் நீங்கள் தகவல் கொடுக்கணும்.
ஆனால் வந்து கரெக்டாக சொல்லணும். இந்த ஊரில் வந்துட்டு வரணும்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் வேலை பாருங்கள். ஒரு 10 நாளைக்கு வேலை பார்த்தீங்கன்னா இந்த 10 நாளைக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடலாம். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, கொஞ்சம் நம்ம பிரிஞ்சு கிடக்கனால தான் நீங்களாம் வந்து நம்ம பொறுப்பாளர்கள்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு போன்றனால முந்தைய இருக்கும்போது நான் வந்துட்டு இருக்கும்போது அமைப்புகளுக்கு அவங்க இருந்தாலும் வந்து நம்ம மக்கள் வந்து நமக்கு அன்றைக்கி ஆதரவு கொடுத்தாங்க. நீங்கள் இப்படி ஒரு காரியத்தை எடுத்து செய்வோம், நாங்கள் உங்களுக்கு வந்து 4 பேர் சப்போர்ட் தான் பண்ணணும். நம்ம கொஞ்சம் கஷ்டப்படாமல் கொஞ்சம் வேலை பார்க்கலாம். அதனால் வந்து நாளையிலேருந்து கொஞ்சம் நம்ம பொறுப்பாளர்கள்லாம் இப்போ வந்து உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்து வந்து நம்ம மாவட்டத்தில் இருக்க இந்த கிராமத்துலேருந்து இந்த வண்டி வருது அப்படின்னு கொஞ்சம் ஜாகிரதை பண்ணுங்கள். இது வந்து நம்ம வந்து சொல்லிட்டு நம்ம கஷ்டம் வருஷங்களும் கஷ்டம் தான் பட்டோம். ஆனால் இது ஒரு கௌரவமாக இருக்கும். இந்த கௌரவத்துக்காக நம்ம வந்து நீங்கள் வந்து யார் பார்த்தாலும் டாக்டர் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு ஒரு இது மற்ற அமைப்பில் இருக்கவங்க இருக்கானா ஏதோ இருக்காமா அப்படின்னு. ஆனால் நமக்கு இருக்க மாதிரியாக அதனால் நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். நம்ம சமுதாயத்தில் உழைச்சிட்டு இருக்கோம். நாங்கள் யாரும் இருக்கோம் குறை சொல்லலை. பொறுப்போட வேலை பாருங்க. அதுதான் எனக்கு ஒரு இது. நம்ம மெட்ராஸ் இதுதான் தேவைண்ணா. இப்போ மாறி மாறி பழமுடி போயிட்டு ஒரு 10,000 ரூபாய் இப்போ நீ சென்னைக்கு போனால் 25,000 வேணும். 10 வேலை கொடுத்து அதுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு சொல்கிறேன். நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சுந்தரபள்ளிபுரத்தில் வேறு ஒன்றும் வேண்டாம். வேலை அரசு வேலை பார்க்கவங்ககிட்ட நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போங்க செய்யலாம். ஒரு 25 பேர் ஒரு 50 பேர் லிஸ்ட் எடுங்க. ஒரு 50 பேர் லிஸ்ட் எடுங்க. 50 பேர் லிஸ்ட்டில் ஒரு ஆள்கிட்ட ஒரு 1000 ரூபா கொடுத்துருவாங்க. ரொம்ப கூடாது. ஒரு 5,000 கூட 10,000 கூட கேட்டாங்க. அந்த கிராமத்தில் செய்யறாங்க. எனக்குலாம் தெரிஞ்சு நான் செய்யறதா தெரிஞ்சுக்காங்க. ஒவ்வொரு அதுக்காக வந்து செய்ய மாட்டேலாம் சொல்ல. இந்த மாதிரி காரியக்ரமம் போட்டுன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக செய்வாங்க. அவங்கவுங்க ஊரில் அந்த அரசு வேலை பார்க்கவங்ககிட்ட அது மாதிரி கொஞ்சம் தொழில் பண்ணுறவங்ககிட்ட ஒரு 1000 ரூபா 500 ரூபா பிரித்து இங்கே வண்டி அதுக்காக யாரும் செய்யவாங்க. அதுக்காக வந்து கையில் இருந்தால் போட்டு வரல. அந்த ஊர்க்காரங்க கட்டணம் செய்ய தான் செஞ்சாங்க. செய்வாங்க செய்ய மாட்டாங்களா? இந்த மாதிரி காரியங்களை போகும்போது செய்ய தான் செய்வாங்க. அதனால வந்து அது மாதிரி நான் என்ன சொல்லணும்னா திரும்பி பேசுங்க. இது எல்லாத்துக்காக தானே அப்படின்னு சொல்லுங்க. தலைவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த கொலைகள் அதிகம் இடைவிடாம பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது ஒண்ணு. நிரந்தரமா குடியமர்த்தணும். யார மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்களை அவங்க வந்து நிரந்தரமா அங்கே இருக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம மக்களுடைய ஒத்துழைப்பு என்ன இருக்குன்னா, சென்னையை நோக்கி ஸ்ட்ராங்கா போய் ஒரு போராட்டம் பண்ணினால் அந்த அரசு வந்து பின்னோக்கி போகும். நம்மளுக்கு ஏதாவது ஏற்று பார்ப்போம். இல்ல நம்ம வந்து இதை வந்து அசால்ட்டா தலைவர் சொல்றாரு, நம்ம இதை லேசா இது பண்ணோம்னு வச்சுக்காங்க, இது வாய்ப்பு கம்மி தான். தலைவர் எல்லாத்தையுமே இருந்து இந்த மாதிரி பொறுப்பாளர் வர சொல்லி இதை கம்பல்சரி பொறுப்பாளர் சொல்லி இந்த மாதிரி நிலவரம் நம்ம வந்து சென்னையை வந்து ஸ்தாபிக்கும் அளவுக்கு ஒரு ஆமா அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பா வந்து நம்மளை கண்டு கொஞ்சம் பயப்படுவான். நம்ம என்ன சொல்றோமோ அந்த பொறுக்கை ஏற்றுக்குவாங்க. இல்லை அப்படின்னா இதைத்தான் வந்து நம்ம 3 இது எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து பொதுநலம். பொதுநலம்னா எது? படுகொலை. அது எல்லாத்தையும் பொதுநலம். நம்ம இயக்கத்தோட மாஞ்சோளங்கிறது வந்து தனிப்பட்ட நபர்களுடைய பிரச்சனை. இந்த 3% இடதுக்கீங்களா அது நம்ம சுயநலம். புரிஞ்சுக்காங்க. இந்த 3% இடதுக்குனால நாளைக்கு வந்து நம்ம வீட்டிலே பட்டு பிள்ளைங்க வேலைக்கு போகாமல் போயிடும். இது நம்ம சுயநலம். நாளைக்கு வந்து நம்ம இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டினோம்னா நாளைக்கு வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் இருக்க பிள்ளைங்க நாளைக்கே வேலை போக ஆரம்பிச்சிடும்.